ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கார்த்திக் தீபாவுடைய கல்யாணத்தை எப்படியோ பிளான் பண்ணி இந்த ரம்யா தடுத்துடுறாங்க. ஆனால் இவங்க எதுக்காக இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினீங்கன்னு சொல்லி தீபா வீட்டில் எல்லாருமே வந்துட்டு அவங்கள கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த தீபாவும் உங்கள் மருமக தானே, அப்போது அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் தானே. எப்படி மீனாட்சி ஐஸ்வர்யாவுடைய கல்யாணம் வந்துட்டு எப்படி நீங்கள் கிராண்டாக பண்ணீங்களோ அந்த மாதிரி தீபாவுடைய கல்யாணமும் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி தீபா ஆசைப்பட்டதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நம்ம ரம்யா. ஸோ தீபாவுக்கு சாதகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய பிளான் என்னன்னு அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் நம்ம கார்த்திக் தீபாவுடைய கல்யாணத்தை ஒரு வழியை நிறுத்திடுறாங்க எப்படியோ. ஸோ கார்த்திக்கு மட்டும் ரம்யா மேலே செம்ம கோபத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்தினதில் நீங்கள் இப்படி பண்ணதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி கார்த்திக் வந்து ரம்யா கிட்டே பேசுவாங்களா, இனிமே எங்களுடைய லைஃப்பில் இனிமேல் நீங்கள் வராதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்படி சொல்லிடுவாங்களா, இல்லைன்னா எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தாங்க பார்க்கணும். இந்த பக்கம் நம்ம தீபாவுடைய அப்பா அம்மா மறுபடியும் அந்த ஜோசியர்கிட்டையே வந்து போகிறாங்க. ஜோசியர்கிட்ட போய் கேட்குறாங்க, இப்போது என் பொண்ணோட கல்யாணம் நின்றுச்சு, அவள் கழுத்தில் தாலியும் ஏறலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல நாளில் அவங்க கல்யாணத்தை வச்சுருக்காங்க. ஸோ அப்போவாவது என் பொண்ணோட கழுத்தில் அந்த தாலி ஏறுமா அப்படின்னு சொல்லுங்கன்றாங்க நம்ம தீபாவுடைய அப்பா அம்மா. நான் அப்போது சொன்னது தாம்மா இப்போவும் சொல்கிறேன், அந்த தாலி மட்டும் உன் பொண்ணோட கழுத்தில் ஏறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன் மாமியாருடைய, அதாவது உன் பொண்ணோட மாமியார் உயிர் போயிடும். உங்கள் பொண்ணோட கழுத்தில் ஏறுற அந்த தாலியால் தான் அவங்க உயிரே வந்து போக போகுது. உங்கள் பொண்ணோட கழுத்தில் அந்த தாலி ஏறுறது அவங்க உசுருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவங்க ரொம்ப கவலையோடு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை அவங்க வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு அந்த சோகத்தை அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, தீபாவுடைய கழுத்தில் அந்த தாலி ஏறாமல் வேறு தாலியை கார்த்திக்